எனது பாடசாலை காலத்தில் மிகவும் அதிகமாக அடிவாங்கிய ஒரு மாணவன் தான் உங்களது பாடசாலையின் பேர் எடுப்பதற்கு அதை மாற்றி வைப்பதற்கு முயற்சி செய்யலாம். பாப்பாவுக்கு வரவே மகன் அது நல்லா அடிக்கும். வீட்டை போய் சொல்லியா பாப்பா சொல்லுவாரு அடிக்கும் மகன். உமா சொல்லுவா உமாவும் பெரிய படிச்சாலும் இல்லை, நான் அறிந்த வரையில அடித்துக் கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிற சிலர் உங்களது பாடசாலையின் பேரை எடுப்பதற்கு அதனை மாற்றி வைப்பதற்கு முயற்சி செய்யலாம். ஆனால் அந்த குடியிலிருந்து நீங்கள் அனைவரும் மீண்டு நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த பாடசாலை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் அனைவரும் என்னோடு கைகோர்க்க வேண்டும் என்று மாணவர்களாகிய உங்கள் அனைவரையும் மிகவும் அன்போடு தூய்மையான உணர்வோடு உங்களை நான் வேண்டுகிறேன். எனது பாடசாலை காலத்தில் மிகவும் அதிகமாக அடிவாங்கிய ஒரு மாணவன் நான் இந்த பொதுக்கூட்டத்திலே சொல்லுகின்றேன். ஆக கூடுதலாக அடிவாங்கிற மாணவர்கள் அது நம்ம தான். இன்னொருவர் செஞ்ச பழைக்கு கூட கிட்ட உள்ளாளுக்கு அடிக்கிற இவருக்கு அடிச்சா கேஸ் வராது. என்ன பாப்பாவுக்கு இது வருது மகன் அது நல்லா அடிக்கும். வீட்டை போய் சொல்லியா பாப்பா சொல்லுவாரு அடிக்கணும் மகன். உமா என்ன சொல்லுவா உமாவும் பெரிய படிச்சாலும் இல்லை, நான் அறிந்த வரையில ஒரு தரம் 2 அல்லது 3 படித்தவர். என தந்தை சிங்கள மொழியிலே சிறப்பாக கண்டவர் தான். ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடாது ஆக கூடுதல் அடிவாங்கிய ஆள் நானாக இருந்தாலும் அன்று எனது வாழ்க்கையிலே நான் எனக்கு கற்பித்த எந்த ஒரு ஆசிரியருக்கும் இன்னும் கொஞ்சம் கடுமையாக எந்த ஆசிரியர்களோட முகத்தையும் பார்த்தது. ஏன் நான் சொல்லுகிறேன்னா இந்த நாடக தேசியத்தை பற்றி பாடப்பட்டார்கள் ஜாயாவில் இருந்து சொல்லுவாங்க. ஆனால் அன்புக்குரிய மாணவர்களே, இதை நான் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொள்கிறேன். டீச்சர்மார் சேர்மார குளிக்க வாக்குறதுக்கு ஆக கூடுதலான தண்ணி அழிக்கும் காட்டா அது இந்த உங்களுடைய அதிபர் தான். உங்களுக்கு தெரியும் அனுராதபுரம் மாவட்டம் காலநிலையிலே இப்பதை விட அந்த காலம் தண்ணி சரியான கஷ்டம். 40 அடி 35 அடி ஆழத்தில் தான் கொஞ்சம் தண்ணி இருக்கு. எனவே யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார், கிண்ணியா, ஊர் இப்படியான பிரதேசங்களிலிருந்து ஆசிரியர்கள் வருவாங்க. வந்து எங்க சரி ஒரு டூர் இடத்துல யாரையாவது வீட்டுல கேட்பாங்க, கொஞ்சம் பொறுமையோட நான் 2 நிமிஷம் தான் நடிப்பாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா? எனக்கு நல்ல ஞாபகம், கல்கூடு எங்க எழுதிட்டு கேட்பாங்க. கல்கூடுன்னு சொன்னா ஓலை கட்டின வீடு இல்லை, ஓட்டு போட்ட வீடு எங்க எழுதிட்டு கேட்பாங்க. எங்க யாவது ஊர்ல முறையில 2 இடத்துல ஒரு வீடுகள் இருக்கும். அப்படி இடங்களை தேடி போய் அந்த டீச்சர்மார் இருப்பாங்க. அவங்க இன்னும் பயன்பட்டவர்கள் அல்ல. ஆகவே அத்தியாவசிய நேரம் டீச்சருக்கு பக்கத்துல தண்ணி அள்ளி கொடுக்கறதுக்கு ஒரு டீம் இருக்கும். அந்த டீம்ல நாயா எங்க எப்படி சரி எல்லாரையும் கூட்டிட்டு போய் டீச்சர்மாருக்கு தண்ணி அள்ளி கொடுத்து அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு கஷ்டம், மேல போட்டு இழுக்கிறதுக்கு அந்த புலம் இல்லை, கவுத்தால சும்மா இழுக்கணும். நாங்க போய் தண்ணி அள்ளி கொடுத்துவார டீச்சரை குளிக்கிறதுக்கு தண்ணி அள்ளி கொடுத்துவார். அந்த பிரதேசம் விவசாயிகள், 90% விவசாயிகள். உங்களுக்கு தெரியும் பஜிரி, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. பஜிரி புல்லு ஒரு வகை தான். அது வெள்ளாம போலையும் இருக்கு, வெள்ளாம போலையும் இருக்கு. இந்த 2 கையும் நிறைய சேர்ற வயல்ல பஜிரி புடிக்கினா
நாள் தான் புல்லும் புழுந்ததுக்கு நான் பேரோடு சொல்லியும் இன்னும் கயாத்தோடு இருக்கிறாரே படுக்கையிலே போயிருந்தா நான் பேரோடு சொல்றேன் மிஸ்டர் ஆசிரியர் டீச்சர் அவே வெள்ளனியோட டீமோட வாங்கலே புல் புடுவோம் நாங்க வாங்கி போற 2 ஏக்கர் 3 ஏக்கர் வயல்ல நாங்க புல்களை குடிக்கி கொடுக்குற ஏன டீச்சருக்கு மேல சிலருக்கும் பணிவிடை செய்வது எனக்கு விருப்பம். எனவே பகல் சாப்பாடு எங்களுக்கு கிடைக்கும். நான் சில விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் என்ற ஆசை எனக்கு இருந்தது. இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு சிங்கள டீச்சர் எனக்கு ஆரம்பத்தில் சிங்களத்தை படிப்பிச்சது அவங்க செஞ்சுட்டாங்க. பதிராஜ டீச்சர் டீச்சர் அன்னைக்கு சொல்லுவான் ஸ்கூல் விட்டதுக்கு வரணும் சனிக்கிழமை வரணும் தோட்டத்தில் புள்ளிகள் கொத்தி எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அப்படி ஒரு கல்ச்சர் ஆரம்பத்தில். எனவே நீங்க அப்படியெல்லாம் செய்யணும். இதை வீட்டில் போயிட்டு சொல்றீங்க சேர் வந்து தண்ணி அடித்தான் சொல்றாரு புல் வந்து சொல்றாரு. ஆனால் அன்புக்குரிய மாணவர்களே இந்த நல்ல நாளிலே ஆசிரியர்களை கண்ணியப்படுத்துகின்ற ஆசிரியர்களோடு சாந்தமாக பேசுகின்ற எமது நபி காட்டிய வழிய நபி ஒரு சிரேஷ்ட ஆசிரியர். அவ்வாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்பாக விரும்புகிறேன். இன்னும் நிறைய விடயங்கள் உங்களோடு கலந்து கொள்ள வேண்டும் பேச வேண்டும் என்றாலும் காலை உணவருந்தால் எல்லோரும் வந்திருப்பீர்கள். அதனால நான் இந்த சந்தர்ப்பத்தை நிறைவு செய்து கொடுத்தேன். ஒட்டுமொத்தத்திலே மாணவர்களாக நீங்கள் அனைவரும் உங்களுடைய பெற்றோர்களும் இணைந்து எனது ஒரே ஒரு கனவு இந்த பாடசாலை சிறப்பான பாடசாலையாக நல்ல ஒரு பாடசாலையாக திகழ வேண்டும். அதன் பங்குதாரர்களாக எமது ஆசிரியர்களும் மாணவர்களாகிய நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கனவு, எனது ஆசை. நான் சேவையாற்றிய எல்லா பாடசாலைகளையும் நான் ஒரு கணம் சிந்திப்பது பேசுவது அப்படி ஒரு கல்ச்சர் நான் எனது வாழ்க்கையில் இருக்கிறது. அங்க உள்ள ஆட்கள் கேட்பாங்க சார் போனாலும் கொஞ்சம் இந்த ஸ்கூல் சேர்த்து வாங்க சார். எனவே அந்த நல்லெண்ணங்களோடு இருக்கின்ற உங்களுடைய அன்போடு நீங்கள் அனைவரும் கை கோர்த்துக் கொண்டு இணைய வேண்டும் என்று மிகவும் அன்பாக வேண்டி விடைபெறுகின்றேன்.